வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்மால் கேப் தான் பார்க்க போறோம். ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% கரெக்ஷன்ல இருக்கு இப்போ நமக்கு. ஸோ ரொம்ப நாளா வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ கண்டினியூஸா ஃபால் டவுன் ஆகிட்டு இருந்தனால இதை நம்ம பிக் பண்ணாம வச்சிருந்தோம். ஸோ பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ்ல இருந்து ஒரு 10 to 15% வந்து பிரேக் டவுன் ஆகி இப்போ பாசிட்டிவ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் பிக் பண்ணா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பண்ணிடலாம் வாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் வந்து பிசினஸ் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் டிஜிட்டல் லோன் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து மாகின்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது வழியாகவும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் லோனாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் கம்பெனி ஓவர்வியூ இதுதான். கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். ஸோ வந்து ஃபண்டமெண்டலாக மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்தர் டீடைல் வேணாலும் கம்பெனி வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அடுத்து மூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 14,913 crore இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 935ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பிஇ பார்த்தீங்கனாலுமே பெட்டராக இருக்கு நமக்கு. 12 out of 23. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 23. ஸோ கரண்ட் பிஇ வந்து ஒரு 12ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பெட்டராகவே இருக்கு. ஸோ மெயினாக நம்ம பிக் பண்ண போகிற ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% வந்து கரெக்ஷனில் இருக்கு. ப்ளஸ் ஸோ டெக்னிக்கலி பார்த்தாலுமே ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் ஆகி ஒரு 10 to 15% வந்து அப்சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு ஷியராக தெரியாது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபால் டவுன் அப்படின்ற மாதிரி ஷியராக தெரியாது. பட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ப்ரைஸில் நம்ம வந்து ஸோ பை பண்ணிடலாம் கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். ஸோ இதோட அண்ட் தென் பிஎல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ இவங்களோட பிஎல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலுமே நெட் ப்ராஃபிட் பாருங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இயரும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் வந்து 2021 மட்டும் தான் கம்மி. ஸோ லைக் வந்து கோவிட் வந்தனால ஸோ அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்டாக க்ரோத் இருக்குது இந்த கம்பெனியில். அண்ட் தென் லாஸ்ட் குவார்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய கரெக்ஷன்ஸ். பிகாஸ் கொஞ்சம் என்பிஏ அதிகமானதுனால ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ரைஸிங்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அண்ட் தென் வர குவார்ட்டர்ஸில் இவங்க வந்து ஸோ பெட்டராக ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் ஒரு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ எப்படி அடுத்த குவார்ட்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 35% கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 110% கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஷேர் ஹோல்டிங் பட்டன்ஸ் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 66% இருக்கு. அண்ட் எஃப்ஐஐஸ்ட ஒரு 10% இருக்கு. அண்ட் டிஐஎஸ்ல ஒரு 14% அண்ட் பப்ளிக்ல வந்து ஒரு 8% இருக்கு. ஸோ இதான் ஷேர் ஹோல்டிங் பட்டன்ஸ். ஓகே, இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை இப்போ பை பண்ணிடலாம். கிரெடிட் ஆக்சஸ் கிராமின்ஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 934ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் கேட்டகரியிலே பை பண்ணிடலாம். ஸோ குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 32 குவான்டிட்டிஸ். ஸோ நியர்லி ஒரு 30,000 பிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ல கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். ஓகே, ஸோ ஸ்மால் கேப்பில் பை பண்ணியாச்சு கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். ஸோ 32 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் மிட் கேப்பில் வந்து நம்ம அஸ்ட்ரல் பை பண்ணியிருந்தோம். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஒரு 5,000க்கு அதை பை பண்ணி ஸோ இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்ட்ரல் வந்து ஒரு 3 குவான்டிட்டிஸ் வாங்கிக்கலாம். ஸோ மிட் கேப்பில் ஒரு 3 குவான்டிட்டிஸ். ஸோ ஆல்ரெடி 30,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அஸ்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து 15% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்ட்ரல் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1621. ஸோ 3 குவான்டிட்டிஸ் வாங்கி கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மிட் கேப்லேயே. அந்த மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கனாலுமே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் என்ன இருந்துச்சோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை இந்த வீக். ஸோ வந்து இன்னும் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகல மார்க்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ எல்லா மார்க்கெட் கேப்லையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப், ஸோ மிட் கேப்பும் நெகட்டிவ் தான். ஆல்மோஸ்ட் 10% நெகட்டிவ்ல இருக்குது. அண்ட் தென் ஸ்மால் கேப் பார்த்தீங்கனாலுமே ஸோ ஒரு 2% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ரிஸ்கி கேட்டகரியில் பார்த்தீங்கனாலுமே ஒரு 5% வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நிஃப்டியுமே ஃபால் டவுனில் தான் இருக்குது. இன்னும் பிரேக் டவுன் ஆகி ஸோ வந்து நமக்கு பாசிட்டிவாக மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக் அப்டேட் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை பை.